ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது வியாழக்கிழமை நைட்டு 10 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ தான். நைட்டு வந்து நான் கொஞ்சம் வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு, கீரை வாங்கி வச்சுருந்தது இருந்து அதை எல்லாமே அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கீரை வந்து மணத்தக்காளி கீரை தான். இது அவ்வளவும் ரூ. 20 அப்படின்ட்டு நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். பரவாயில்ல, ரூ. 20 இது வந்து நல்ல லாபம் தான். இப்போ வந்து அந்த கீரையெல்லாம் ஆஞ்சு வச்சுட்டு நைட்டு வந்து தூங்க போயிட்டேன். காலையில் எந்திரிச்சதுமே நம்மளுக்கு இதான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா குளிரு 2, 3 நாள் நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குது. குளிர் அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து இந்த காற்று வந்து ஒத்துக்கிடையில தலை வலிக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி ஒரு டவலையை எடுத்து நல்லா தலையில் கட்டி விட்டுட்டு தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து வாசலில் இறக்கி வச்சேன் அப்படின்னா, என் மகள் எடுத்துக்கொண்டு உள்ளே ஊற்றிருவா. அப்படி இல்லைன்னா நான் ஒத்தைக்கே எடுத்துக்கொண்டு படியே எல்லாம் மேலே ஏறி ஊற்றுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால இப்படி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி எடுத்து ஒரு 7 மணிக்கெலாம் சமையல் பண்ண வந்துட்டேன். கீரை வந்து இப்படி உருவி வச்சது இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சமாக கட் பண்ணணும். நான் பருப்பு வந்து ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அது கூடால பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த கீரையை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா பெரிய பெரிய இலையாக இருந்ததுலே, அதனால் நல்லா வந்து கட்டையில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி அள்ளி போட்டேன். எப்போவுமே கீரை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு க்ளீன் பண்ணணும். போட்டுட்டு 2 தண்ணி கழுவி நான் வந்து அதில் சேர்த்துட்டேன். நல்லா கடைஞ்சி குழம்பு வந்து வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கக்கு வந்து வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணியிருக்கேன். வாழைக்காயை நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு வடித்து எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அந்த வாழைக்காயை போட்டு நல்லா பிரட்டிட்டு உப்பும் மசாலாத்தூளும் போட்டு பிரட்டி எடுத்தால் போதும், நல்லாவே வந்துடும். இப்போது இந்த கீரை குழம்பு வந்து ஒருத்தர் மதியத்துக்கு கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துட்டு காலையில். அதனால் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்காக மட்டும் கொஞ்சமாக லெமன் சாதம் மட்டும் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க வந்து ஒரு வயசுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்மளே கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லோரையும் அனுப்பிவிட்டதுக்கப்புறமா நானும் காலையிலே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பு காஃபி வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் இந்த துணிகள் வந்து இது வந்து கலத்தி பிள்ளைங்க போட்டு போனது இதை எல்லாமே துவைக்கணுன்ட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளுக்கும் 4 சேரீ இருக்குது. இந்த 4 சேரீ பார்த்திங்கன்னா, எங்கேயாவது கொஞ்சம் நேரம் கட்டிட்டு போயிட்டு வந்து அப்படியே செல்ஃபில் மடித்து வச்சுருப்பேன். அதை எல்லாமே வந்து இன்றைக்கி துவைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்து ஊற வைக்க வந்துட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா 10 மணி. நான் இன்னும் பாத்திரம் க்ளீன் பண்ணலை, வீடு தூக்கலை. என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு லோக்கல் சேனலில் வந்து பரதேசி படம் வந்து போட்டிருந்தாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டே தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பரதேசி படம் ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சம் சீன் பார்த்துருப்பேன். ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் அந்த மாதிரி பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி பாதிக்கு மேலே பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க போனதுக்கப்புறமா நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டே இருந்தேன். அந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்ததே இல்லைல்ல, அதனால நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே என்ன மறந்தே இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னா இந்த படம் தான். ஒரு வாய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது எவ்வளோ தூரம் நடந்து ஊரை விட்டு போய் அங்கே போய் பெரிய கொடுமையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு உட்காந்து என்ன மறந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து எதை கொடுத்தாலும் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சாப்பாட்டையே நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுற காலம்லாம் வந்துட்டு. ஆனால் வந்து அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கச்சில, இந்த மாதிரி நாங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், எதுவுமே கிடைக்காது. அப்போது வந்து கீரைகள், காய்கறிகள் ஏதாவது காட்டில் விளையிறத பறித்து சாப்பிடுவோம். அதுவும் விளையலன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போது இந்த மாவெல்லாம் வாங்கி நல்லா கஞ்சியாக கூழ் மாதிரி காய்ச்சி குடிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு சில படங்களில் பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் எல்லாமே வரும். அதனால் அப்படியே என்ன மறந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து படம் பார்த்துட்டேன். பார்த்துட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகளை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயையோ மணி 10 மணி ஆயிட்டே அப்படின்ட்டு படபடன்னு வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்ததுமே துணியெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 1 பக்கெட் இருக்கும்னு நினச்சேன். 2 பக்கெட் துணி இருந்து, சரி எப்படியாவது இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே முடிச்சிடணுன்ட்டு 2 பக்கெட்டையும் எடுத்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து
கீழே வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த பாத்திரங்கள் வந்து அழுக்காக இருந்தது அப்படின்னாலே நமக்கு அடுத்த வேலை எதுவுமே நடக்காது. அதனால அந்த பாத்திரத்த வந்து நல்லா வேகமாக கழுவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் செஞ்சுட்ருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் கழுவ பார்த்தேன். ஆனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையா தான் செஞ்சுட்ருந்தேன். பழைய மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாரி என்னவோ எனக்கு தோணிட்டு இருக்குது. ரொம்பவே பொறுமையா தான் பாத்திரம் கழுவுன மாதிரி இருந்தது. அதெல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கேஸ் அடுப்பெல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணணும். அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கழுவுன பாத்திரம் எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே இருந்தது எல்லாமே எடுத்து நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டவ்வுக்கு மேலேயும் இந்த ஈரம் இல்லாத அளவுக்கு ஒரு காஞ்ச கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு, இப்போ அந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3 ஒன்றும் இருக்கும். ஒவ்வொரு பர்னருக்கும் மேலே வைக்கக்கூடியதுமே. அது எல்லாமே நல்லா தொடச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து வேலை பார்க்க போனோம் அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கிச்சன் மேடை எல்லாமே நல்லா வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சி விட்டுட்டு, நான் வந்து அடுத்த வேலையை பார்க்க வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு வேலை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒண்ணு முடிச்சுட்டு சரி இருக்கலான்னு பார்ப்போம். அப்படி முடியவே முடியாது. அடுத்த வேலை வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு 4 பாத்திரம் இருக்குது, கழுவி வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறமும் அங்கே ஒரு பாத்திரம் இருக்குது, இங்கே ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னு அதையும் எடுத்துக்கொண்டு க்ளீன் பண்ணி வைப்போம். அப்புறமா சாப்பிட்டது வரும், அதை மறுபடியும் க்ளீன் பண்ணணும். வேறு சரி நம்ம பாத்திரம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த செல்ஃபில் கொஞ்சம் தூசி இருக்குது, அதை துடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டை தூக்காம போட்டிருக்கோம், துடைக்காம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி தான் நான் இன்றைக்கி வந்து வீடு வந்து நல்லா தூத்து எடுத்துட்டது. அதுக்கப்புறமா வந்து சரி நல்லா தண்ணி வச்சு தொடச்சி விட்டுறலாம், ரொம்ப தூசியாக தெரியுது அப்படின்ட்டு அதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடு தூக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த துணி ஊற வச்சது ஞாபகம் வந்தது. சரி அதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டுக்காரர் வந்து காலையிலே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏன்னா லீவு நாள் அவங்களுக்கு. அதனால் வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் உற்சாகமாகிருவேன். அப்படி இல்லைன்னா ஃபோனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எந்த வேலையுமே ஓடாது. இப்போ என்னடா லீவ் வந்தாலும் நமக்கு ஃபோன் வரலையே இன்னும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். சரி காலையிலே ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி பேசிட்டு அதுக்கப்புறமா சுறுசுறுப்பாக வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த 2 பக்கெட்டில் இருந்த துணிகள் எல்லாம் துவைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த துணியெல்லாம் காய போடுறதுக்கு கிளிப் இல்லை. கிளிப் எல்லாம் அங்கங்கே மோசமாக இருந்தது. எல்லாம் குப்பையில் அள்ளி போட்டுட்டோம். இப்போ புதுசாக கிளிப் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மறந்தே போச்சு. ஆனால் காற்று இன்றைக்கி ரொம்ப அடிச்சிட்ருக்கு. நம்ம அந்த சேரீ எல்லாம் அதில் காய போட்டோன்னு வைங்க, காற்றுல பறந்து அப்படியே தெருவுக்கு போயிடும். அது எதுக்கு அந்த வீண் வேலை அப்படின்ட்டு நான் வந்து பக்கெட்டில் வச்சுட்டு அப்புறமா கீழே வந்துட்டேன். நம்ம வந்து இதை கிளிப்பு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்படியே துணியெல்லாம் ஈரமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த வீடெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்ல தூசி. நம்ம துணி தைக்க ஆரம்பித்தாலே வீடு ஃபுல்லாக தூசி ஆகிட்டே தான் இருக்கும். இதனாலேயே தான் வந்து கொஞ்சம் இப்போ அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னா, நீ நல்லா தூசியிலே இருந்து வேலை செய்யுமா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நைட்டு வந்து ரொம்ப நேரம் தூசியில் இருந்து வேலை செய்யாத, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நல்லா நீட்டாக உடம்புக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குகிற இடத்தையும் நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக வச்சு தூங்கு. 2 நாளைக்கு ஒருக்கா தலகாணி உரைய மாற்று, பெட்டு உரைய மாற்று அப்படின்னு ரொம்ப சொல்லிவிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ வந்து வீடு நல்லா கூட்டி அள்ளிட்டேன். ஆனால் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை வந்து பாக்கி இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். வந்து நாளைக்கு கோவில் கூட இருக்குது. இருந்தாலும் நான் வந்து சனிக்கிழமை அதிகமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் வந்து தலைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா குளிர எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளிப் எதோ மாட்டி விட்டுட்டு மறுபடியும் வேலைகள் பார்த்தோன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா ஊறியிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெயும் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கிளிப்பு மட்டும் மாட்டிக்கிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடு தூக்குறதுக்கு முன்னாடி இந்த வேலை செஞ்சுருக்கணும். இப்போ நான் எண்ணெய் தேய்ச்சது அப்புறமா தலையிலேருந்து நிறைய முடி அப்படியே கொத்து கொத்தாக விழ ஆரம்பிச்சிட்டு, அதையெல்லாம் அப்படியே அள்ளி கீழேயே போட்டுட்டேன்.
மறுபடியும் இதையும் கூட்டி எடுத்தால் தான் நமக்கு வந்து வீடு துடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கீழே இருந்த முடியெல்லாம் கொஞ்சம் கையை வச்சு அவ்வளோத்தையும் கூட்டி எடுத்தேன். இப்போது நமக்கு நார்மல் தரையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடி கிடந்தால் கூட தெரியவே செய்யாது. இந்த டைல்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது சின்ன சின்ன தூசி கிடந்தால் கூட அது ஏதோ நிறைய குப்பை இருந்த மாதிரியே தெரிஞ்சிட்ருக்கும். இப்போ அந்த முடி இருந்ததுனால கையால் எடுத்து பார்த்தேன், மறுபடியும் அங்கங்கே ஒன்று ஒன்றா கிடந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு முறை லேசாக தூத்துடலாம் அப்படின்ட்டு விளக்குமாறு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் தூத்து அந்த முடிகள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மாப் போட்டு துடைக்க போகிறேன். நானாவது இந்த அளவுக்காவது விட்டுருவேங்க. ஆனால் என் மூத்த மக இருக்கா பாருங்க, வீடு தூத்து துடைச்சிதாம்மா அப்படின்னு சொன்னால் ஒரு 2 டைம் 3 டைமாவது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தூசி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் துடைக்கவே செய்வாங்க. நான் காமெடியாக இருக்கும். நான் வந்து ஒரு டைம் தூத்துருக்கலாமா போதும், அப்புறம் மாப் போட்டு விட்டுரு அப்படின்னா, இல்லைம்மா மாப்பில் அவ்வளோ ஒட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம வீட்டுக்கு வர தூசி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 டைமாவது தூத்து அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மாப் போடுவாள். இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம கூடயே இருக்கும்போது நல்லா நமக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள். நம்ம அந்த வேலைகள் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்க ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போது இந்த பிள்ளைங்க வளர வளர நமக்கு கொஞ்சம் வேலை குறையும் அப்படின்னு பார்த்தா இன்னுமே அதிகமானது போல தான் என்னவோ தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சில வேலைகள் வந்து நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே எல்லா இடமும் மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவில் இருக்க சேரீ தான் இந்த வாரத்தில் 2வது சேரீ வந்து நான் எடுத்து கட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 ப்ளவுஸ் வந்து தைச்சிட்ருந்தேன் ஒரே கலரில், நல்லா கிளிப்பச்சை கலரில் ஒரு சேரீ 2 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு வாடாமல்லி கலரில் நல்லா டார்க் வாடாமல்லி கலரில் ப்ளவுஸும் இருந்துச்சு, பார்டரும் அந்த மாதிரி வந்தது. எனக்கு அந்த சேரீயை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிட்டே இருந்தது. நல்லா இருக்குது, இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்கிட்ட இந்த சேரீ இருக்கதே எனக்கு சுத்தமாக மறந்துச்சு. ஒரு பீரோ திறந்து பார்க்கும்போது இந்த சேரீயை பார்த்ததும் எடுத்துட்டு சரி இன்றைக்கி கட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் நல்லா வந்து கரெக்டாக தான் இருந்தது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்சது தான், இருந்தாலுமே நல்லா இருந்தது. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து சேரீயெல்லாம் கட்டிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் வாரி கிளிப்பு போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்போவுமே குளித்த உடனே கொஞ்சம் சாமி கும்பிட்டு திருநீரெல்லாம் பூசணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் வேலை ஃபுல்லாக. இப்போ தான் குளிச்சுட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம டெய்லரிங் வேலையை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சுது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இவ்வளோ நேரம் நமக்கு ஃபுல்லாக வீட்டில் வேலை. இனி தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லரிங் வேலையை பார்க்க போகிறேன். எல்லாருக்குமே இந்த வெள்ளிக்கிழமை வந்து இப்படி தான் வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வேலை எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க. காலையிலேருந்தே பாத்திரம் கழுவி வீடு துணி துவைச்சி காய போட்டு வீடு க்ளீன் பண்ணி தொடச்சி அதுக்கப்புறம் நம்மளும் நீட்டாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இனி வந்து டெய்லரிங் வேலையை ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் அடித்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.